ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகை மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் செல்வ பெருந்தகை மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட வசந்தபுரம், பாலாஜி அவென்யூ, காமாட்சி நகர், கே நகர், பட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த வேனில் வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்களும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் மலர் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். ராமநாதபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கத்திற்கு ஆதரவாக மண்டபம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நவாஸ்கனி எம்பி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாக்க மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராவது அவசியம் என வலியுறுத்தி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். கரூர் அதிமுக வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் குமரன் நகர் மற்றும் செங்குந்தபுரம் பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் சென்று பரப்புரை மேற்கொண்டார். குறுகலான தெருக்களில் பைக்கில் பின்னால் அமர்ந்து சென்று மக்களை சந்தித்தவர் அதிமுக ஆட்சி அமைந்த 3 மாதங்களில் கஞ்சா பழக்கம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் அதிமுக வாக்குறுதிகளை எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தாவேகா வேட்பாளர் தமிழ்ச்செல்வியை ஆதரித்து அக்கட்சி ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவை வீழ்த்தும் வலிமை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்றும் அவருக்கு வாக்களிப்பது நோட்டாவுக்கு போடுவதற்கு சமம் என்றும் சாடினார். 10 முறை தோல்வி கண்ட பழனிசாமியால் முடியாது. அவருக்கு ஓட்டு போடுவது நோட்டாவுக்கு போடுவ ஓட்டை போலதான். அது வேஸ்ட். தருமபுரி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை மேற்கொண்ட போது விசிக தொண்டர்கள் பதாகைகளை ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்தனர். சமீபத்தில் ஒரு நிகழ்வில் திருமாவளவன் பெயர் அறிவித்த பொழுது பிரேமலதா எழுந்து நிற்காததை சுட்டிக்காட்டி ஏன் எழுந்து நிற்கவில்லை என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை அவர்கள் உயர்த்தி பிடித்தனர். உடனடியாக விசிக மாவட்ட செயலாளர் தலையிட்டதால் பதாகைகளை அகற்றினர். திருச்செந்தூர் தொகுதி பாஜக வேட்பாளர் கே.ஆர்.எம். ராதாகிருஷ்ணன் அதிமுக மாவட்ட செயலாளர் சண்முகநாதனுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பண மாலையை அணிவித்தார். 500 ரூபாய் நோட்டுகளால் ஆன இந்த மாலையை அணிவித்தது தேர்தல் விதிமுறை மீறல் என திமுக வழக்கறிஞர் செல்வகுமார் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தகவலை மறைத்தல் மற்றும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் ஏரல் காவல் நிலையத்தில் பாஜக வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி மக்களின் வளர்ச்சிக்காக அனைத்து விதத்திலும் பாடுபடுவேன் என காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்குமரன் தெரிவித்துள்ளார். புலிக்கரை, ராமியம்பட்டி, போமாண்டஅள்ளி, கொரக்கோடஅள்ளி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் ஈஸ்வரன் மல்லசமுத்திரம் ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பனங்காட்டூர் அருகே விவசாய நிலத்தில் இறங்கிய அவர் டிராக்டர் ஓட்டி உழவு பணியில் ஈடுபட்டு விவசாயிகளை நிகழ்ச்சியில் ஆழ்த்தினார். தொடர்ந்து திறந்த வேனில் பரப்புரை செய்த ஈஸ்வரன், கடந்த முறையை விட இந்த முறை உதயசூரியன் சின்னத்திற்கு அதிக வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெரிய காஞ்சிபுரம் சாலை தெருவில் தனியார் அறக்கட்டளை சார்பில் அமைக்கப்பட்ட கோடைகால தண்ணீர் பந்தலை அவர் திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு மோர், இளநீர் மற்றும் பழங்களை வழங்கிய அவர் பின்னர் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் குறைதீர் கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை எவ்வித குற்ற சம்பவங்களும் இன்றி அமைதியாக நடத்திய காவல் அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்து பாராட்டினர். தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் திருநள்ளாறு கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் பார்க்கிங் கட்டணம் என்ற பெயரில் அடாவடி வசூல் நடைபெறுவதாக இந்து முன்னணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. பிரதான சாலைகளை மறித்து கூடுதல் பணம் வசூலிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்பி பழனிவேல் உறுதியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் முத்தடகுப்பட்டியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன், காங்கிரஸ் கட்சி கோடீஸ்வரர்களால் நிறைந்தது என்றும் அதிமுக மட்டுமே சாமானியர்களுக்கான கட்சி என்றும் கூறினார். காங்கிரஸ் மத்த கட்சி, இது ஏழைகள் இருக்கிறது அதிமுக. அதுக்கு அவர் அண்ணா வந்ததுக்கு பிறகு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் மதிவேந்தன் 2வது நாளாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூட்டு குடிநீர் திட்டம், புதிய பேருந்து நிலையம் மற்றும் டைடல் பார்க் உள்ளிட்ட ராசிபுரம் நகரில் நிறைவேற்றப்பட்ட வளர்ச்சித் திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைத்த அவர், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் சரவணன் விசைத்தறி நெசவு தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரித்தார். சோளிங்கர் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் சரவணன் பணப்பாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட நேதாஜி நகர், திருமுருகன் நகர் உள்ளிட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விசைத்தறி தொழிலாளர்கள் நிறைந்த பகுதிக்கு சென்ற சரவணன் நெசவு செய்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி மாம்பழம் சின்னத்திற்கு ஆதரவு கேட்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் அப்துல் சமது வெள்ளையக்கவுண்டன்பட்டி பகுதியில் பிரச்சாரம் செய்ய சென்றபோது இளைஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கடந்த 5 ஆண்டுகளில் எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என கூறி ஊர் எல்லையிலேயே இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காவலர்களின் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி கூடலூரில் நடைபெற்ற காவல்துறையின் இருசக்கர வாகன பேரணியில் காவலர்கள் பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். சட்டப்பேரவைத் தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சியின் கொடியை அதிமுகவினர் சட்டவிரோதமாக பரப்புரைகளை பயன்படுத்தி கூட்டணியில் இருப்பது போன்ற பிம்பத்தை உருவாக்குவதாக அம்மாநில கட்சித் தலைவர் ஆனந்தன் குற்றம் சாட்டியுள்ளார். எங்களுடைய கொடியை தவறுதலாக அவர்கள் பயன்படுத்தி ஏதோ பிஎஸ்பி என்னவோ அதிமுகவுடன் சேர்ந்து கூட்டணி வைத்தது போல ஒரு உருவகத்தை உருவாக்குகின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுரு காட்டுநிமலி மற்றும் பூக்கிள்ளனூர் உள்ளிட்ட கிராமங்களில் பரப்புரையில் ஈடுபட்டார். வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த அவர் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் விளக்கி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் NR கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். காந்தி பார்க், பொன்னையா ராஜபுரம் பகுதிகளில் பரப்புரை செய்த அவர் பொதுமக்களின் மொபைல்களில் ஸ்டிக்கர் ஒட்டியும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க வரவேண்டாம் என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். கணஞ்சாம்பட்டி கிராமத்தில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்காக பிரச்சாரம் செய்துள்ளனர். அப்போது புதிய தமிழகம் கட்சியை தவிர வேறு கட்சியை அனுமதிக்க மாட்டோம் என எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி திமுக வேட்பாளர் கவிதா பழங்குடியின பெண்களுடன் நடனமாடி வாக்கு சேகரித்தார். காரமடை பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் வீடு கட்டித் தருவது உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என தெரிவித்துள்ளார். உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா வீடு கட்டி கொடுப்போம், அதுக்கு நான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன். சென்னை ஆலந்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளரின் பரப்புரையில் வாயிலிருந்து நெருப்பை வரவழைத்து சாகசம் நிகழ்த்தியது பார்ப்போரை வியக்க வைத்தது. அதிமுக வேட்பாளர் சரவணன் பரணிப்புத்தூர், மௌலிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பரப்புரையில் ஈடுபட்டார். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷுக்கு 737 கிலோ எடையுள்ள ராட்சத ஆரஞ்சு மாலையை கிரேன் மூலம் அணிவித்து கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சிறுமி ஒருவர் நாய்க்குட்டி பரிசீலித்த நிலையில் நிர்வாகி ஒருவர் சாக்லேட் மாலை அணிவித்தார். இதற்கிடையே ஆரஞ்சு பழங்களை பொதுமக்கள் போட்டி போட்டு எடுத்துச் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தொகுதியில் LED விளக்குகள் பொருந்திய இரட்டை இலை சின்னத்துடன் பெண்கள் நடனமாடியதால் பரப்புரை களைகட்டியது. அதிமுக வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் பழைய பெருங்களத்தூர் பகுதியில் வாக்கு சேகரித்தார். மேளதாளங்கள் முழங்க ஆடல் பாடல் என தேர்தல் பரப்புரை திருவிழா போன்று காட்சியளித்தது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உரிய ஆவணமின்றி இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்ட 2,72,000 ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பள்ளப்பட்டியை சேர்ந்த மாரிமுத்து நிலம் விற்ற பணத்தை கொண்டு சென்றதாக தெரிவித்த நிலையில் உரிய ஆவணத்தை கொடுத்து பெற்று செல்ல அறிவுறுத்தியுள்ளனர்.
அரசியல் கட்சிகள் தாவேக தொண்டர்களுக்கு விலை பேசுவதாகவும் யாரும் ஆசை வார்த்தையை நம்ப வேண்டாம் எனவும் முன்னாள் அமைச்சர் கூப கிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் பாஜகவின் பி டீமாக திமுகவும் அதிமுகவும் செயல்படுவதாக விமர்சித்துள்ளார். விஜய் அவர்களுக்கு கூடுகின்ற மக்கள் ஆதரவை பார்த்து பொறாமை உணர்வோடு எங்கள் அரசியல் கட்சியில் எதிரிகள் வலைவிரித்திருக்கிறார்கள். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரவன் ஒவ்வொரு கிராமமாக சென்று பொதுமக்களின் கோரிக்கைகளை அறிந்து அதற்கேற்ப வாக்குறுதி அளித்தார். முன்னதாக அவருக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டில் காவேரி நீர் பிரச்சினை தீராதிருக்கும் போது டாஸ்மாகில் மட்டும் தண்ணீர் நிரம்பி வழிகிறது என்று நடிகை நமிதா கிண்டலாக பேசியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தொகுதி பாஜக வேட்பாளரை ஆதரித்து பேசிய நமிதா கடைகள் தோறும் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தார். இங்க தண்ணியோட எவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்லையா? காவேரி இஷ்யூ போயிட்டே இருக்கு. ஆனா டாஸ்மாக்ல நிறைய தண்ணி இருக்கு. அந்த மாதிரி படிச்சுட்டு நீங்க ஓட் போட போறீங்களா? மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதி திமுக வேட்பாளர் நிவேதா எம் முருகன் வீதிகளில் இருசக்கர வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். செம்பனார் கோவில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட நிவேதா முருகனுக்கு தொண்டர்கள் பட்டாசு வெடித்து வரவேற்பு அளித்தனர். உதகை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராமச்சந்திரன் மஞ்சூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார மலை கிராமங்களில் நூதன முறையில் பரப்புரை மேற்கொண்டார். கீழ்கொந்தா கிராமத்தில் படுகர் மொழியில் பேசி வாக்கு சேகரித்த அவர் பெரியவர்களுடன் இணைந்து படுகர் நடனமாடி மக்களை உற்சாகப்படுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் மார்த்தாண்டம் நேசமணி கிறிஸ்தவ கல்லூரியில் நடைபெற்றது. தேர்தல் கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் ராய் மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி செந்தூர் ராஜன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமில் 300க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள PRO செயலியை பயன்படுத்துவது குறித்தும் தேர்தல் நாளன்று காலதாமதமின்றி பணிகளை மேற்கொள்வது குறித்தும் விரிவான விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளர் மருத்துவர் ஜெயலட்சுமி ஆலத்தூர் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட செட்டிகுளம் நக்கசேலம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர் தான் மீண்டும் வெற்றி பெற்றால் சாலை, குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதோடு நிலுவையில் உள்ள திட்டங்களையும் விரைந்து முடிப்பேன் என வாக்குறுதி அளித்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமேடுபேட்டை பகுதியில் மயிலம் தொகுதி தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து விசிக தலைவர் திருமாவளவன் பரப்புரை மேற்கொண்டார். அவர் புறப்பட்டு சென்ற சிறிது நேரத்திலேயே அங்கு திரண்டிருந்த விசிக தொண்டர்கள் இரு தரப்பாக பிரிந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதி அதிமுக வேட்பாளர் பவுன்ராஜ் குத்தாலம் ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேத்தூர் ஊராட்சிக்கு அவர் சென்றபோது அங்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்படும் சமுதாய கூடம் தரமற்ற முறையில் இருப்பதாக கூறி மக்கள் செங்கற்கடை உடைத்து காட்டி முறையிட்டனர். சேலம் ஏற்காடு தொகுதி திமுக வேட்பாளர் ரேவதி மாதேஸ்வரனை ஆதரித்து பலசையூர் மற்றும் பள்ளிப்பட்டி பகுதிகளில் தீவிர பரப்புரை நடைபெற்றது. வேட்பாளரின் கணவர் மாதேஸ்வரன் அங்கிருந்த பெண்களின் காலில் விழுந்து தனது மனைவிக்கு ஆதரவு கோரினார். பரப்புரையில் பேசிய திமுக MP SR சிவலிங்கம் கடந்த முறை அதிமுகவினர் கொடுத்த டோக்கன்களை காட்டி அவர்களை மக்கள் விரட்டியடிக்க வேண்டும் என்று கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் வசிக்கும் காட்டுநாயக்க பழங்குடியின மக்கள் தங்களுக்கு பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்க கோரி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 4 தலைமுறைகளாக சான்றிதழ் இல்லாததால் தங்கள் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். எங்களுக்குள்ள அடிப்படையே எங்களுக்கு கொடுக்கலீங்கல, எங்க குழந்தைங்க ஒரு இடத்துக்கு படிக்க போகலைங்கிற ஒரு சான்றிதழ் அங்கே இருக்கல. இந்த ஓட்டை நாங்கள் போட்டோம்னா போடாமல் இருந்தான்னா அதை கண்டிச்சு தான் இந்த ஓட்டை நாங்கள் புறக்கணிச்சிருக்கோம்.
திருப்பூர் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் காடேஸ்வரா தங்கராஜ் சாமுண்டிபுரம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த பேக்கரி ஒன்றில் வடை சுட்டு அவர் நூதன முறையில் பிரச்சாரம் செய்தது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. திருப்பத்தூர் அருகே திமுக வேட்பாளர் ஆர் நல்லதம்பி துணி இஸ்திரி செய்து கொடுத்து சலவை தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக 3வது முறையாக போட்டியிடும் ஆர் நல்லதம்பி எலவம்பட்டி, மொளக்காரம்பட்டி, குனிச்சி, செவ்வத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் பரப்புரை செய்தார். அப்போது குனிச்சி கிராமத்தில் சலவை தொழிலாளர்களுக்கு உதவி செய்ததுடன் சால்வை அணிவித்தார். மயிலாடுதுறை சட்டப்பேரவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமி அதிமுக அறிவித்துள்ள நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி பரப்புரை செய்தார். வல்லாலகரம், மணக்குடி, மன்னம்மந்தல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் புடைசூழ அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உட்கட்சி பிரச்சினை காரணமாக முதுகுளத்தூர் தொகுதி தாவேக வேட்பாளர் பரப்புரையில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. தாவேகாவின் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் மலர்விழி முதுகுளத்தூர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதனால் அதிருப்தியடைந்த தாவேக மேற்கு மாவட்ட செயலாளர் மன்மதனுக்கும் மலர்விழிக்கும் இடையே கருத்து வேறுபாடு எழுந்தது. மேலும் வேட்பாளர் மலர்விழி எங்கிருந்து பரப்புரையை தொடங்க வேண்டும் என்பதிலும் இருதரப்பினரிடையே மோதிக்கொண்ட வீடியோ வெளியானது. மற்ற கட்சிகள் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரும் சூழலில் உட்கட்சி பூசலால் தாவேக வேட்பாளர் இன்னும் பரப்புரை மேற்கொள்ளாமல் உள்ளார். இதனிடையே இரு தரப்பினர் மோதிக்கொண்ட விவகாரத்தில் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் கள்ள ஓட்டு போட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் ஜவஹர்லால் நேரு சமுதாய நலக்கூடத்தில் வாக்குப்பதிவு செய்த இளைஞரை காங்கிரஸ் பூத் நிர்வாகி சந்தேகத்தின் பேரில் விசாரித்தார். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவரை காவலர்களிடம் ஒப்படைத்தார். இதையடுத்து அவர் நடத்திய விசாரணையில் அவர் விழுப்புரத்தை சேர்ந்த அரவிந்த் என்பதும் வாக்கு செலுத்த வர முடியாத நபருக்கு வாக்கு செலுத்தியதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து காவலர்கள் அவரை கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதி திமுக வேட்பாளரான அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆட்டோ ஓட்டி வாக்கு சேகரித்தார். அமைச்சருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நூற்றுக்கணக்கான ஆட்டோ ஓட்டுநர்கள் பேரணியில் பங்கேற்றனர். அப்போது அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆட்டோ ஓட்டினார். தேனி மாவட்ட திமுக இளைஞரணி கூட்டத்தில் பங்கேற்ற போடிநாயக்கனூர் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். அந்த 9 கோள்களில் சூரியன் தான் பவர்ஃபுல் கோள். பானை அந்த பானையில் நம்ம அப்பதா அம்மா இவங்கெல்லாம் சோறாக்கி ஊட்டி விட்ட பானை. வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதி அதிமுக வேட்பாளர் ராமு 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போவதாக குடுகுடுப்பை அடித்து சாமக்கோடாங்கி ஒருவர் அருள்வாக்கு கூறினார். குமரப்ப நகர், கிடித்தான்பட்டறை, இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் ராமு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவருக்கு சாமக்கோடாங்கி அருள்வாக்கு கூறினார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி திமுக வேட்பாளர் ஏபி நந்தகுமார் ஊசூர் மற்றும் புலிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு தொண்டர்கள் கிரேன் மூலம் ராட்சத மாலை அணிவித்தும் தோளில் தூக்கி சுமந்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். பொதுமக்களிடையே பேசிய அவர் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் உள்ளூரில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் பெரிய தொழிற்சாலைகள் கொண்டுவரப்படும் என உறுதியளித்தார். சிவகங்கை தொகுதி அதிமுக வேட்பாளர் PR செந்தில்நாதன் கல்லல் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அரண்மனை சிறுவயல் பகுதியில் சிறுவர்கள் வேட்பாளர்களின் புகைப்பட முகமூடியை இணைந்து உற்சாகமாக வரவேற்றனர். பின்னர் பேசிய செந்தில்நாதன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என வலியுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு உபகரணங்களை கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வரும் சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் விதமாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வேலுமாணிக்கம் ஹாக்கி விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மை இந்தியா மை ஓட் 100% 23/4/2026 என்ற வாசகத்தை விளையாட்டு உபகரணங்கள் கொண்டு வடிவமைத்தனர்.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மருத்துவர் செந்தில்குமார் கிராம பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் பாலக்கோடு புறக்கணிக்கப்பட்டதாகவும் இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்காக எந்தவித தொழிற்சாலைகளும் கொண்டுவரப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தான் வெற்றி பெற்றால் பாலக்கோடு பகுதியில் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கி உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக உறுதியளித்தார். பிரச்சாரத்திற்கு சென்ற செங்கல்பட்டு திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணிக்கு தாரை தப்பட்டைகள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புலியாட்டம், பொய்க்கால் குதிரை, கரகாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் கார்த்திக் தண்டபாணியின் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் தங்கம் தென்னரசு காரியாப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வெற்றிலை முருகன்பட்டி பகுதியில் அவர் பரப்புரை செய்தபோது அவர் அமோகமாக வெற்றி பெற வேண்டி இஸ்லாமிய பெருமக்கள் சிறப்பு தொழுகை நடத்தி தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தொகுதியான சோழிங்கநல்லூர் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் வேங்கவாசல் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு தொண்டர்கள் 60 கிலோ எடையுள்ள ராட்சத துளசி மாலை அணிவித்தும் ஜேசிபி இயந்திரம் மூலம் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர். குறிப்பாக அவருக்கு செல்லப்பிராணியான நாய்க்குட்டி ஒன்றை ஆதரவாளர்கள் பரிசாக வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மெட்டூர் கிராமத்தில் அதிமுக வேட்பாளரும் எம்எல்ஏவுமான தேன்மொழி பரப்புரையில் ஈடுபட்ட போது அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காதது குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது உடனிருந்த அக்கட்சி நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சிலர் மீது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை எழும்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் தமிழன் பிரசன்னா சூளை பகுதியில் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று திமுகவின் சாதனைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை விநியோகித்த அவரோடு பொதுமக்கள் பலரும் ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். திருவாரூர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அஸ்வினி பூபதி பாலன் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருக்கண்ண மங்கைராஜன் தோப்பு பகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்ற அவர் தான் வெற்றி பெற்றவுடன் ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனியாக கழிவறை கட்டித் தருவதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளியில் உள்ள கொடிக்கம்பத்தில் அதிமுக கொடி கட்டப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. மருதேப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் கோவிந்தராஜன் பரப்புரை மேற்கொண்டார். இதற்காக மருதேப்பள்ளியில் உள்ள ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் உள்ள கொடிக்கம்பத்தில் அதிமுக கொடி கட்டப்பட்டிருந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக கந்திக்குப்பம் காவல் நிலையத்தினரும் தேர்தல் அலுவலர்களும் விசாரிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதியில் தவேக சார்பில் போட்டியிடும் மருத்துவர் பிரவீன்குமார் பொதுமக்களுக்கு உடல்நிலையை பரிசோதனை செய்து மருத்துவ ஆலோசனைகள் வழங்கி வாக்கு சேகரித்தார். பழனி புறநகர் பகுதிகளான சிவகிரிப்பட்டி, கலிக்கநாயக்கன்பட்டி, பாண்டியன் நகர், தட்டான்குளம் ஆகிய பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்ட பிரவீன்குமார் முதியவருக்கு உடல் பரிசோதனை செய்து ஆலோசனை வழங்கினார். இதனையடுத்து பொதுமக்கள் பலரும் தங்களது உடல்நலம் குறித்து பிரவீன்குமாரிடம் தெரிவித்து மருத்துவ ஆலோசனை பெற்றனர். கோவை வடக்கு தொகுதியில் வாக்கு சேகரிப்பின் இடையே திமுக மற்றும் பாஜக தொண்டர்கள் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட போது எவ்வித மோதலுமின்றி உற்சாகமாக செயல்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே திமுக பிரமுகர் மற்றும் அவரது மனைவிக்கு மிரட்டல் விடுத்ததாக அதிமுக பிரமுகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதிமுக வேட்பாளருக்கு எதிராக தேர்தல் பரப்புரை செய்ததாக கூறி திமுக வர்த்தக அணி அமைப்பாளர் ராமன் வீட்டிற்கு சென்று திமுக பிரமுகர் சுரேஷ் கத்தியை காட்டி ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் சுரேஷ் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர்.
சென்னை அம்பத்தூர் பள்ளிவாசல் நுழைவாயிலில் தொழுகை முடிந்து வந்தவர்களிடம் வாக்கு சேகரிக்க திமுக, அதிமுக மற்றும் பாமகவினர் ஒரே நேரத்தில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பூர் அதிமுக வேட்பாளர் பொற்குடி, மதுரவாயில் அதிமுக வேட்பாளர் பெஞ்சமின் மற்றும் அம்பத்தூர் பாமக வேட்பாளர் சேகர் ஆகியோருக்கு ஆதரவாக அதிமுக பிரமுகர் அப்பாஸ் வாக்கு சேகரித்தார். அதே இடத்தில் திமுக வேட்பாளர் கணபதிக்கும் ஆதரவு திரட்டப்பட்டதால் குறுகிய இடத்தில் நிலவிய நெரிசலில் 10 நிமிடங்கள் அனல் பறக்கும் பிரச்சாரம் நிறைவு பெற்றது. மதுரை திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பாவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த பாஜக நிர்வாகி குஷ்பு திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சாடினார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நான் தமிழகத்தின் தந்தை என்ன அழைக்கணும், நான் தமிழகத்தின் அப்பா அப்படிதான் அவர் சொல்லிக்கிறாரு. எப்பா திமுக ஆட்சியில வெறும் தப்பாதான் நடக்குது, எங்கிருந்தா அப்பாப்பா. மதுரை மத்திய தொகுதி திமுக வேட்பாளர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதிமுக வேட்பாளர் சுந்தர்சி மற்றும் அவரது மனைவி குஷ்புவை கடுமையாக விமர்சித்து பிரச்சாரம் செய்தார். மாபெரும் இயக்கமான அதிமுக ரெட்டலை சின்னத்தில் இந்த சினிமா சங்கியை கபட வேடம் போட்டு கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. அவர்களோட மனைவி சாதாரண ஆள் இல்லை. 15-20 ஆண்டுகளில் 3 கட்சிகள் தாழிய ஒரு தெளிவான ஒரு ஜிம்னாஸ்ட், சாம்பியன் கோல்டு மெடலிஸ்ட் ஜிம்னாஸ்ட். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் குப்புசாமியை ஆதரித்து KV தங்கபாலு கீழ்குப்பம் மற்றும் பனமரத்துப்பட்டி பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கை சின்னத்திற்கு ஆதரவு கோரி பேசிய அவர் காங்கிரஸ் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் விவசாயிகளுக்கான உதவிகள் குறித்து எடுத்துரைத்தார். தொகுதி மக்களின் சிக்கல்களுக்கு காங்கிரஸ் வெற்றியே தீர்வாக அமையும் என்றும் அவர் கூறினார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி தாவேக வேட்பாளர் அருள் விக்னேஷ் உணவகத்தில் தோசை சுட்டுக் கொடுத்து விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். நயினார்பாளையம், கிருஷ்ணாபுரம், இந்திரா நகர், சேலம் மெயின் ரோடு, அரம்பலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்கு சேகரித்த தாவேக வேட்பாளர் அருள் விக்னேஷுக்கு செல்லும் இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது அவர் நயினார்பாளையம் கிராமத்தில் உணவகத்தில் தோசை சுட்டுக் கொடுத்து ஆதரவு திரட்டினார். தஞ்சை தொகுதி பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த பொதுமக்களிடம் மத்திய அரசின் திட்டங்களை எடுத்துரைத்த அவர் திடீரென உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று உடற்பயிற்சி செய்தும் இறகுபந்து விளையாடியும் வாக்கு சேகரித்தார்.